Hi, in this video we are going to see the profitability ratios. So profitability ratios பார்க்க போறோம். So what is meant by a profitability ratio? எதுக்காக இந்த profitability ratio help பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to find the profit of the business ஒரு business ஓட profit percentage என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ratios யூஸ் பண்றாங்க. Right. So there are 5 types of ratios. Under profitability ratios எத்தனை types இருக்கு? 5 types of ratios இருக்கு. Gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio, return on investment. So there are totally 5. So there are totally 5 ratios under profitability ratios. What are those? Gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio and return on investment. Everybody knows, right, what is meant by a gross profit ratio. So gross profit ratio அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும்ல, நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது தான் gross profit ratio. அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கும் பொழுது, அதாவது ட்ரேடிங் இஸ் பையிங் அண்ட் செல்லிங். ட்ரேடிங்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங். ஸோ ஒரு பொருளை வாங்கி விற்கும் பொழுது வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இதில் வேறு எந்த விதமான, அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் நம்ம எடுக்க மாட்டோம். ஒன்லி டைரக்ட் எக்ஸ்பென்சஸை தான் நம்ம எடுப்போம் இல்லையா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தது, அதாவது வேஜஸ், கேரேஜ் இன்வெர்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு மைனஸ் சேல்ஸ் அண்ட் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணி வரக்கூடியதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னது? ரெவென்யூ இஸ் நத்திங் பட் யோர் இன்கம். ஸோ நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்குது நம்மளோட பிஸ்னஸ்லேருந்து. ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் அவர் பிஸ்னஸ். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் அவர் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் அவர் பிஸ்னஸ் இன்டூ 100. ஏன்னா நம்ம பெர்சன்டேஜாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டூ 100 அப்படின்னு போடுறோம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோட ஃபார்முலா என்னது? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் gross profit அப்படின்னா என்னன்றது, ரைட்? ஸோ திஸ் இஸ் த formula for the gross profit ratio. Then we will move on to the operating cost ratio. After gross profit ratio, now we are going to see the operating cost ratio. So operating cost. So operating cost na enna sollirukkom already, it's an expenses. So cost na enna paathirukom, it's an expenses. So expenses da nam enna solrom appadina cost appdin solrom. Revenue income da enna solrom revenue appdin solrom. So operating cost ratio oda formula enna pathina operating cost divided by revenue from operation into 100. So operating cost அப்படின்னா என்னன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரியில் பார்த்துருப்போம். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோல காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன பார்த்தோம்? ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். அதில் என்ன பார்த்தோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் டைரக்ட் இன்டைரக்ட் எல்லா எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுடைய டோட்டல் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதோ அது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி, நம்ம ஸ்டாஃப்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி ஆகட்டும், டிப்ரிசியேஷன் ஆகட்டும், இல்லை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதோ எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்டூ 100 is my operating cost ratio. Then we will move on to the operating profit ratio. So operating profit ratio அப்படின்னா என்னன்னா operating profit divided by revenue from operation into 100. So operating profit எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்னா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் மை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து என்னோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா I will get an operating profit, right? Or otherwise
ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் an ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், right, divided by revenue from operation into 100. This is my operating profit ratio. Then we will move on to the net profit ratio. So net profit ratio அப்படின்னா என்னன்னா net profit after tax. So tax அப்புறம் வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா net profit after tax. அதாவது டாக்ஸையும் டிடெக்ட் பண்ணிட்டு வர்றது தான் net profit after tax divided by revenue from operation into 100 is my net profit ratio. So net profit after tax, right, divided by revenue from operation into 100 is my net profit. So net profit after tax எப்படி போடுறாங்க, gross profit plus indirect income. So gross profitல என்ன இருக்கு நமக்கு எல்லாமே, அதாவது opening stock plus purchase plus direct expenses minus sales minus closing stock is my gross profit. அதோட என்ன ஆட் பண்றேன், என்னோட indirect incomes ஏதாவது இருந்ததுன்னா that I will add, then indirect expenses இருந்ததுன்னா that I will deduct. அதோட என்ன செஞ்சிடணும், I will get net profit கிடைக்கும். ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டாக்ஸையும் நான் டிடெக்ட் பண்ணும், then I will get net profit ஆஃப்டர் டேக்ஸ் எனக்கு கிடைக்கும், right. So divided by revenue from operation into 100 I will get a net profit ratio. So final ratio is the return on investment. Return on investment. So என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபைனலாக எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிறது அப்படின்றத நான் இந்த ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஹியர், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் employed into 100. ஸோ நான் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து எதுலேருந்து நான் பே பண்ணுவேன், என்னோட ப்ராஃபிட்லேருந்து தான் பே பண்ணுவேன். ஸோ அது பே பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் எடுத்துட்டு டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா நான் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பிஸ்னஸில், தட் இஸ் மை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ 100, தட் இஸ் மை return on investment. So return on investment க்கு என்ன formula, net profit before interest and tax divided by capital employed into 100. So we will see one sum. Okay, here they will give a balance sheet, அதாவது vertical balance sheet கொடுத்திருக்காங்க. Then net profit before interest and tax கொடுத்திருக்காங்க. For the year was 25,000. So calculate return on capital employed for the year, that is nothing but your return on investment calculate பண்ண சொல்லிருக்காங்க. So return on investment ஓட formula என்னது, net profit before interest and tax divided by capital employed into 100. So net profit before interest and tax நமக்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோ 25,000 divided by capital employed. So capital employed we are going to find it out. So what is meant by capital employed, நம்ம மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம் பிஸ்னஸில், அதுதான் என்னதுன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ஷேர் கேபிட்டல் இருக்கா, தட் இஸ் அவர் கேபிட்டல், ரைட். வாட் இஸ் meant by this reserves and surplus? reserves and surplusனா என்ன அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிப்போம்னா ரிசர்வ் பண்ணி வச்சுப்போம், ரைட். ஸோ எதுக்காக அந்த ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஓகே, திடீர்னு நமக்கு கேஷ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரிசர்வ்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துப்போம், ஓகேவா. திஸ் நத்திங் பட் அவர் ப்ராஃபிட், நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், தட் இஸ் கால்ட் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இது யாருக்கு போக வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டிய அமௌண்ட் தான். ஸோ அதனால இதுவும் நத்திங் பட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்களோட கேபிட்டலோட சேர வேண்டிய அமௌண்ட் தான். பட் ஆனால் அதை சேர்க்காம என்ன பண்ணி வச்சிருக்கோம், தனியாக வச்சிருக்கோம் ஏதாவது எமர்ஜென்சியாக மீட் பண்ணுறதுக்காக. ஸோ 70,000 + 25,000. தென் லாங் டேர்ம் போரோயிங்ஸும் என்னன்னா நம்மளோட கேபிட்டல் தான், அதாவது நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸை இருக்க மாட்டோம், நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் சேர்ந்தது தான் நம்மளுடைய கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பிளஸ் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ ஷேர் கேபிட்டல் யாரோட ஃபண்டு, ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் யாரோட ஃபண்டு, ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்டு. ஏன் அவங்களுக்கு சேர வேண்டிய ப்ராஃபிட்டை தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், ரிசர்வாக வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்
plus non-current liability. So non-current liability is long-term borrowing 30,000. So இது மூணுத்தையும் plus பண்ணி வர்றது தான் நம்மளோட total capital employed. So பாத்தீங்கன்னா net profit before interest and tax எவ்வளோ 25,000. capital employed is 1,25,000 into 100. So 20% is my return on investment.